நடிகர் சரத்குமார் தன்னோட மகள் மற்றும் தன்னோட குடும்பத்தை பற்றி நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக ஒரு பேட்டியில் ரொம்பவே ஆவேசமாக பேசியிருக்கிறாங்க. அது இப்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் ஆரம்பத்திலிருந்தே வரலட்சுமி பற்றி அதிகமான வதந்திகளும் பரவி வந்துகிட்டு இருக்குது. அதுக்கு அடிக்கடி இணையத்தில் வரலட்சுமி பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தன்னை பற்றி தப்பாக பேசுகிற இணையவாசிகளுக்கு வீடியோக்கள் மற்றும் பேட்டிகளையும் பதிலடி கொடுக்குறாங்க. ஆனாலும் தொடர்ச்சியாக அவங்கள பற்றி பல வதந்திகளும் சர்ச்சைகளும் கிளம்பி வந்துகிட்டு இருக்குது. சமீபத்தில் வரலட்சுமி சச்சிதவ் நிக்கோலைய திருமணம் பண்ணுறதுக்கு காரணம் பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். வரலட்சுமி திருமணத்தில் சரத்குமார் 800 கோடிக்கு மேலே பணம் செலவழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டோம் சில வதந்திகள் பரவி வந்துச்சு. இதை பற்றி பதிலடி கொடுக்குற விதமாக சரத்குமார் ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நானும் சோசியல் மீடியாவை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். சிலர் அவங்களுக்கு நேரம் போகணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்களோட வாழ்க்கையை விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இப்படி மறைஞ்சிருந்து பேசுகிறவங்களுக்கு என்ன தைரியம் இருக்குது? உங்களுக்கு தைரியம் இருந்தால் நேரில் வந்து பேசணும். அதை விட்டுட்டு தன்னோட இணைய வசதி இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் கமெண்ட் போடலாமா? அது என்னோட மகளுக்காக மட்டும் இல்லை, நான் எல்லா பெண்களுக்காக தான் பேசுகிறேன். யாரையாவது ஒருத்தரை நீங்கள் நேரில் பார்க்காம இல்லை கூடவே இருந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்காம நீங்களாவே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டது மாதிரி உங்கள் மனசில் கற்பனை வளர்த்துக்கிட்டு அடுத்தவங்கள கண்ணா பின்னான்னு பேசுகிறதுக்கு உரிமை யார் கொடுத்தது? நான் பொதுவாக இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்டுகளை கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் சிலர் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்டுகளை மண்டையில் ஏற்றிக்கிட்டு மனதளவில் கஷ்டப்படுறாங்க. எதுக்காக அடுத்தவங்கள இப்படி கஷ்டப்படுத்தணும்? உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா? அப்படி எதுவுமே கிடையாது. ஆனால் எதுக்காக தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி அடுத்தவங்களோட மனசை காயப்படுத்தணும்? என் பொண்ணு கல்யாணத்தில் சிலர் அவங்க பணத்துக்காக திருமணம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையிலேயே எதுக்காக வரலட்சுமி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களோட முடிவு. அவங்க நிக்கோலைய மனதார பிடிச்சு திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 2 பேரோட காதல் எனக்கு தெரிய வந்தபோது நான் யோசிச்சது, மனைவியை வச்சு ஒரு கணவனால் காப்பாற்ற முடியுமா? மனதளவிலையும் பணத்தளவிலையும் உடல் அளவிலையும் வாழ்க்கையில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் நிக்கோலைட்ட பேசினதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்களோட திருமணத்துக்கு சம்மதம் சொன்னோம். அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆனால் சிலர் தப்பாக கமெண்ட் போட்டு அவங்களோட நேரத்தை இழந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் ரொம்பவே கடுப்பாக பேசியிருக்கிறாங்க சரத்குமார்.